வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை போற்றி பணிந்தும் யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்கின்ற கணியன் பூங்குன்றனாரின் நிறைமொழியோடும் இன்றைய சிந்தனை பதிவினை வழங்குகின்றேன். வைகறை வைரங்களில் இன்று நாம் காணவிருக்கும் வைரச் செய்தி ஞானப்பழம். தலைப்பை கேட்டவுடன் நம் மனத்திரையில் திருவிளையாடல் திரைப்பட காட்சி தோன்றும். கையிலையில் சிவபெருமானும் பார்வதியும் இருக்கின்றனர். உடனாக விநாயகப் பெருமானும் முருகப்பெருமானும் உள்ளனர். இந்த சூழலில் நாரதர் ஒரு பழத்தை கொண்டு வந்து சிவபெருமானிடம் கொடுத்து, இது மிக சிறப்பான பழம், தாங்கள் உண்பதற்காக கொண்டு வந்தேன் என்கின்றார். சிவபெருமான் பழத்தினை பெற்று தன்னருகில் அமர்ந்து இருக்கும் உமாதேவியிடம் கொடுத்து உண்ணச் சொல்கின்றார். அகிலத்திற்கு நாயகியான கருணை வடிவான உமையம்மை பழத்தை குழந்தைகளுக்கு சரிபாதியாக பிரித்து கொடுங்கள் என்று கூறுகின்றார். உடனே நாரதர் குறுக்கிட்டு, இந்த பழம் சாதாரண பழம் அல்ல, இது ஞானப்பழம். எனவே இதனை முழுமையாக உண்ண வேண்டும், இரண்டாக பிரித்து உண்ணக்கூடாது என்று கூறுகின்றார். நாரதர் கொடுத்த பழத்தை விநாயகர் முருகப்பெருமான் இருவரில் யாருக்கு தருவது என்று குழப்பம் வருகின்றது. உடனே சிவபெருமான் ஒரு போட்டி வைக்கின்றார். எவர் ஒருவர் உலகத்தை முதலில் சுற்றி வருகின்றாரோ அவருக்கு இப்பழம் என்று கூறியவுடன் முருகப்பெருமான் தன் வாகனமான மயிலை எடுத்துக்கொண்டு உலகத்தை சுற்றி வர கிளம்பிவிட்டார். பருத்த மேனியுடன் எலியை வாகனமாக கொண்ட விநாயகப் பெருமான் என்ன செய்வது என்று திகைத்தார். உடனே நாரதரிடம் உலகம் என்றால் என்ன, அம்மையப்பர் என்றால் என்ன என்று கேட்டார். உலகம்தான் அம்மையப்பர், அம்மையப்பர்தான் உலகம் என்று நாரதர் பதில் கூறியவுடன் விநாயகர் சிவபெருமானையும் உமாதேவியையும் சுற்றி வந்து வணங்கிவிட்டு பழத்தை பெற்று கொண்டார். உலகத்தை சுற்றிவிட்டு வந்த முருகன் பழம் தனக்கு கிடைக்கவில்லை என்று கோபம் கொண்டு துறவு பூண்டு பழனி மலைக்கு சென்று விட்டார் என்ற கதை நீங்கள் அனைவரும் அறிந்த கதைதான். இந்த கதையின் உட்கருத்து என்ன என்பதை கூறுவதுதான் இப்பதிவின் நோக்கம். இக்கதையில் வரும் பழம் என்பது உண்மை ஞானம். உண்மையான ஞானத்தை இரண்டு வழிகளில் விசாரம் செய்து அடையலாம். ஒன்று, நான் யார், ஹூ ஆம் ஐ என்ற சுய விசாரணை அல்லது உள்முக பயணம் செய்தும் ஞானத்தை அடையலாம். 2, உலகம் என்பது என்ன என்று புறத்தை விசாரம் செய்தும் நான் யார் என்பதை உணரலாம். இந்த இரண்டு விசாரத்தின் முடிவில் ஞானம் கிடைக்கும். இதை வலியுறுத்துவதற்காக கூறப்பட்ட கதைதான் திருவிளையாடல் புராண கதை. முருகன் உலகத்தை சுற்ற கிளம்பியது நான் யார் என்ற விசாரணையை புறத்தே செய்தது. விநாயகப் பெருமான் அம்மையப்பரை சுற்றி வந்தது அக மற்றும் சுய விசாரம். ஞானம் என்ற பழத்தை பெற விசாரம் தேவை. அது புறத்தேயும் நிகழலாம் அல்லது அகத்தேயும் நிகழலாம் என்பதை விளக்குவதற்காக கூறப்பட்ட கதைதான் ஞானப்பழக்கதை. எனவே புராணக் கதையின் உட்பொருளை புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம் என்று கூறி இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன். எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே என்கின்ற தாயுமான சுவாமிகளின் நிறைமொழியோடு இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.